ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பொரி வச்சு நல்ல சுவையான சூப்பரான ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைம் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்ல ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த வித மாவோ பருப்போ தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு நமத்த பொரி கூட பயன்படுத்திக்கலாம். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களை அளந்துக்கோங்க. இப்போ இந்த பொரியில் நம்ம தண்ணி சேர்த்து இந்த பொரியை நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில் இந்த மாதிரி நம்ம அலசி எடுக்கும்போது பொரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். அரைக்கும் போதும் நல்லா அரைப்பட்டு வரும். நல்லா தண்ணியில் பொரியை நனைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் சுத்தமாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொரியையும் நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொரி அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தயிர் பொரி ரெண்டையும் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை உப்புமாக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை, வறுக்காதது தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு அதையும் நம்ம பொரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுல்லையே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை, சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா போதும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொரி அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை சேர்த்து நம்ம மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சரியாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு உளுந்த மாவு பக்குவத்தில், உளுந்த வடைக்கெலாம் நம்ம மாவு அரைப்போம் இல்லையா, அந்த பக்குவத்தில் மாவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஆப்ப சோடா சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும் போண்டா. நீங்கள் சேர்க்காமல் கூட செஞ்சுக்கலாம். இப்போ சேர்த்து இந்த மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ரவைங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு மாவு நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நீங்கள் பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தனோ அதே பக்குவத்தில் தான் இருக்குது. அதனால் நான் தண்ணி சேர்த்து கலக்கலை. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு கையை லேசாக தண்ணியில் தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஒரு ஓரமாக இருந்து எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு சின்ன சின்ன போண்டாவாக கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டையாக சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உளுந்த வடை போடுற மாதிரி இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பரவலாக போட்டு விடுங்க. போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுருங்க. அது நல்லா மாவு மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரணும். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. இதை வேக வைக்கும்போது அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும். நீங்கள் அந்த மாதிரி போண்டாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டும் பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உளுந்த வடை மாதிரியும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். உளுந்த வடை மாதிரி நம்ம கையில் போடுறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு டீ ஃபில்டரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே திருப்பி திருப்பி விட்டு மிதமான தீயிலே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம்.
இது மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது உள் மாவெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி தேங்காய் சட்னியோட பரிமாறும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.